ஆஸ் ஆங்கர்ஸ் இல்ல, இப்போ ஒரு ஆங்கரா நீங்க உட்காந்துருக்கீங்க, ஷோல கெஸ்ட்ஸ் இருக்காங்க, நீங்க வந்து அவங்களை ஏதாவது பெர்ஃபார்ம் பண்ண சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பண்ணல, இல்ல யாராவது ஒருத்தர் வந்து அன்கம்ஃபர்டபுளா இருக்காங்க, இல்ல அவங்க வந்து தே டிசைடட் டு டூ இட் டு தி ஆங்கர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தான் கடைசியா வந்து அதை பண்ற மாதிரி இருக்கும், பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கும். எதுவா இருந்தாலும் நாட் ஜஸ்ட் ப்ரொபோசல், ஏதாவது இப்போ ஒரு கெஸ்ட் வராங்கன்னா அவங்க கூட அவங்க டான்ஸ் ஆடலைன்னா நம்ம டான்ஸ் ஆட வைக்கணும் அவங்களுக்கு அந்த எனர்ஜி கொடுக்கும்போது அவங்க கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆனாங்கன்னா அவங்க கொஞ்சம் டான்ஸ் ஆடுவாங்க. கரெக்டா? சோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது நீங்க ப்ரொபோஸ் பண்ண உடனே கௌரி அன்கம்ஃபர்டபுளா இல்ல அர்ஜுன் தாஸ் வந்து கௌரி கிட்ட பண்ணலாமா, இல்ல வேணா நம்ம இதுக்கு பேசாம நம்ம இவங்க கிட்டே பண்ணலான்னு என்ன யூஸ் பண்ணதுதான் அந்த ஷோல வந்து ஒரு சரி ஓகே கௌரி இருக்காங்க, நான் இருக்கேன், ஓகே நான் இவங்க கிட்ட பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு ப்ரொபோஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாரு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. திடீர்னு பார்த்தா அவர் வந்து இவ்வளோ கிட்ட இன்னும் ரியல் ப்ரொபோசல் மாதிரி கையை பிடிச்சி பயங்கரமா ஹி வாஸ் ஆன் ஹிஸ் நீஸ் சூப்பரா ப்ரொபோஸ் பண்ணாரு. ஆனா போலீஸ் டயலாகோட ப்ரொபோஸ் பண்ணாரு. பட் இட் வாஸ் சோ நைஸ், சோ ரொமான்டிக், பயங்கரம். நானே வந்து ஷோரியா அப்படின்ட்டு நான் அது ரியாக்ஷன் வேற கேப்சர் ஆயிடுச்சு. ஐ தாட் தேல் கட் இட் ஆஃப், போட மாட்டாங்கன்னு நினைச்சா அது போடவும் செஞ்சுட்டாங்க. அத்தனை வருஷமா நான் சன் டிவில வந்து அத்தனை ஷோஸ் பண்ணிருக்கேன், எல்லாம் பெரிய பெரிய ஷோஸ், எதுவுமே ஹிட் ஆகல. அர்ஜுன் தாஸ் ப்ரொபோஸ் பண்ண உடனே பயங்கரமா ஹிட் ஆயிருக்கு. பாவிங்களா, இவ்வளவு ஷோ எல்லாம் ஹோஸ்ட் பண்ணி எவ்வளவு இன்டர்வியூ பண்ணிருக்கு, அப்பெல்லாம் பார்வதின்னு ஒரு ஆங்கர் இருக்கிறதா கூட தெரியாது. ஆனா அந்த ஒரு ஷோல வந்து இட் வாஸ் சோ வைரல், அவ்வளோ வைரல். பயங்கர பொண்ணுங்கலாம் வந்து பயங்கரமா கிரேஸ் ஆகி ஐயோ அர்ஜுன் தாஸ் இப்படி இந்த பொண்ணுக்கு ப்ரொபோஸ் பண்ணிட்டாங்கன்னு நிறைய பேர் என்ன திட்டெல்லாம் செஞ்சாங்க. நான் நெக்ஸ்ட் டைம் அர்ஜுன் தாஸை பார்க்கும்போது சொன்னேன், உங்களால நான் நிறைய திட்டு வாங்கினேன் தெரியுமா அப்படின்னு.